வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீகுருப்போ நம. ஹரி ஓம். ஸ்ரீ மகாகணாதிபதியே நம. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே இந்த பதிவானது புரட்டாசி மாதத்தில், அதாவது ஐப்பசி மாதத்தில் நிகழவிருக்கக்கூடிய நரக சதுர்தசி ஸ்நானம் பற்றிய முழு விளக்கம்தான் இந்த வீடியோ பதிவு. ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் அன்றைய தினத்தை கடைபிடித்துக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். ஸ்ரீராமஜெயம். நரக சதுர்த்தி ஸ்நானம் பற்றிய முழு விளக்கம். விஸ்வாவசு தமிழ் வருஷம் ஐப்பசி மாதம் 2/7/5126 நாள் 19/10/2025 ஞாயிற்றுக்கிழமை என்று பின்னர்வு நரக சதுர்தசி ஸ்நானம் செய்ய வேண்டும். அதாவது குளிக்க வேண்டும், குளியல் செய்ய வேண்டும். எங்களுக்கு ஒரு வருஷம் பண்டிகை கிடையாது. எங்கள் பங்காளிகள் போயிட்டா, இல்லை எங்கள் தாயாரோ தகவனாரோ போயிட்டா, நாங்கள் எப்படி ஸ்நானம் பண்ணுறோம், எங்களுக்கு தான் பண்டிகை இல்லையே அப்படின்னு நினைக்கலாம். பண்டிகை இல்லாதவாலும் நிச்சயமாக கண்டிப்பாக அனைவருமே இந்த ஸ்நானத்தை செய்ய வேண்டும் என்று தான் தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது. இந்த ஸ்நானம் அனைவருமே செய்யணும். இந்த நரக சதுர்தசி அப்படின்னா என்ன, அதை பற்றிய முழு விளக்கத்தை முதல்ல பார்ப்போம். அதுக்கப்புறம் மற்ற விவரங்களை சொல்கின்றேன். கிருதயுகத்தில் பத்மாசுரன் அப்படின்ற ஒரு அசுரன் ஒருத்தன் இருந்தான். அந்த அசுரன் அவன் அவர்கிட்ட பரமேஸ்வரர்கிட்ட ஏகப்பட்டதாக தியானம் பண்ணிட்டு அவர்கிட்ட வரம் வாங்கினான். என்னன்னாக்கா, தான் கையை வச்சா யார் மேலே கை வைக்கிறனோ அவள் பசும் வாங்கிடணும் அப்படின்ட்டு வாங்கினான் பத்மாசுரன். சரி, இதை பரிசோதனை செஞ்சு பார்க்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணால், நமக்கு தான் வரம் கொடுத்தாங்க, வரம் கொடுத்த தலையிலே கையை வைப்போமே அப்படின்னுட்டு பரமேஸ்வரியை நோக்கி அவரை எப்படியாவது பசுமாக்கிடணும் அப்படின்னுட்டு அவன் கிளம்பி போகிறான். பரமேஸ்வரரை துரத்தின்றே ஓடுறான். அப்படி போகும்பொழுது மகாவிஷ்ணுவாகப்பட்டவர் அந்த பத்மாசுரனை வதம் செஞ்சு விடுறார். அவன் வதம் செஞ்ச உடனேயே அவன் என்ன பண்ணுறான்னா, இதே பத்மாசுரன் சிறிதாண்டுகள் கழித்து நரகாசூரனாக மீண்டும் பிறக்கிறான். அப்படி பிறந்து அவன் என்ன பண்ணுறான், மீண்டும் பரமேஸ்வரரை நோக்கி தவம் இருந்து பரமேஸ்வரர்கிட்ட நான் யாருடைய தலையில் கையை வச்சாலும் அவள் பசுமாயிடணும், சாம்பலாயிடணும் அப்படின்னுட்டு அந்த வரத்தை பரமேஸ்வரர் கேட்டான். அதற்கு பரமேஸ்வரர் சரி ததாஸ்து, உனக்கு இந்த வரத்தை நான் கொடுத்தேன் அப்படின்ற. அவனை என்ன பண்ணுறான், எப்படியானா ஏற்கனவே பத்மாசுரனாக இருந்தவன் தானே இப்போ நரகாசுரனாக வந்திருக்கான். இதை எப்படியாவது பரிசோதனை செஞ்சு பார்க்கணும் அப்படின்னுட்டு ரொம்ப அவளோட வரம் கொடுத்த பரமேஸ்வர சிரசிலேயே தன்னுடைய கையை வைத்து பரிசோதிக்க வேண்டும் அப்படின்னுட்டு பரமேஸ்வரை பின்தொடர்ந்து அவன் சென்று கொண்டே இருந்தான். அப்போ ஸ்ரீ மகாவிஷ்ணுவாகப்பட்டவர் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவாக உருவெடுத்து நரகாசுரனை வழிமறித்தார். அப்படி அவரை வழிமறிக்கும் போது நரகாசுரன்ட்ட கேட்குறார், நரகாசுரா, நீ பரமேஸ்வரனுடைய சிரசில் அவருடைய தலையில கை வைத்து பரிசோதிக்க வேண்டும் அப்படின்ட்டு போகிற, அதுவும் வாஸ்தவமானது தான், சரி நீ செய். ஆனால் உன் எதிரில் நான் நிற்கிறேன்னு என்னை முதல்ல பரிசோதனை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீ பரமேஸ்வரரை போய் பரிசோதனை செஞ்சுக்கிய
அப்படின்ட்டு கிருஷ்ண பரமாத்மா இந்த நரகாசுரன் கிட்ட சொன்னார். இந்த நரகாசுரம் வந்து உடனே என்ன பண்ணா, அடடா எனக்கு வந்து இது தெரியாமல் போயிடுத்த அப்படின்னு தன் தலையிலேயே அவன் வந்து கையை வச்சுட்டான். அவன் தன் தலையிலேயே கை வச்சுட்டோன்னு அவன் தான் வரம் வாங்கியிருக்கானே, என்னோட கையை யார் தலையில் வச்சாலும் சரி அவன் பசு வாங்கினுன்ட்டு தன் தலையிலேயே தன் கையை வச்சுட்டு அவன் பசு வாங்கிடுறான். அப்படி அவன் பசு வாங்கின உடனே அப்போ வந்து மகாவிஷ்ணு பரமேஸ்வரர் இவன் 2 பேர்கிட்டையும் அவன் கேட்குறான், எனக்கு நீங்கள் வந்து ஒரு வரம் ஒன்று தரணும். அது என்ன வரம்னா, நான் வந்து இறந்து போன பார்த்தல இந்த நாள், இந்த நாளை வந்து இந்த பிரபஞ்சம் முழுவதுமே 7 லோகன்றான். அவன் என்ன வரம் கேட்குறான் பாருங்க, 7 14 லோகத்திலையும் மனித பிறவைகளாக பிறந்த அனைவருமே இந்த தினத்தை வந்து மிகவும் சந்தோஷமாகவும் அவர்களது சிரசில் வந்து தலையில் எண்ணெயை தேய்த்து ஸ்நானம் செய்து குளியல் செய்ய வேண்டும். புத்தாடை உடுத்திக்கொண்டு உறவினர்கள் நண்பர்கள் அனைவருடனும் ஒன்று சேர்ந்து இனிப்பு பலகாரங்களை எல்லாம் பகிர்ந்து கொண்டு நிறைய விளக்குகளை ஏற்றி எல்லாரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் அப்படின்ற இந்த வரத்தை வந்து நீங்கள் எனக்கு தரணும் அப்படின்ட்டு நரகாசுரனாகவன் சாட்சாசி பரமேஸ்வரர்கிட்டையும் சரி மகாவிஷ்ணுகிட்டையும் கேட்டான். அப்படி கேட்ட உடனேயே சாட்சாசி பரமேஸ்வரரும் மகாவிஷ்ணுவும் என்ன பண்ணார், சரி உனக்கு இந்த வரத்தை நாங்கள் கொடுத்தோம் அப்படின்னுட்டு அவன் 2 பேரும் ததாஸ்து அப்படின்னுட்டு சொன்னாலாம். அன்றைய தினம் முதல் தான் இந்த நன்னாளானது நரக சதுர்தசி ஸ்நானம் தீபாவளி பண்டிகை அப்படின்னு அன்று முதல் அழைக்கப்பட்டது. ஆகவே அனைவரும் இந்த பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து நரக சதுர்தசி அன்றைய தினத்தில் இதன் பிரகாரம் கடைபிடித்துக் கொள்ளுமாறு தங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. சுபம் அஸ்து. ததாஸ்து.